அழகே, இன்று உன் அப்பன் ஒரு அவசர செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இது ஆபத்தாக இருக்கிறது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற பெயரைக் கொண்ட ஒரு பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றதா? இன்று மட்டும் நீ சோதனை செய்து பார். அப்படி நான் சொல்கின்ற பெயரைக் கொண்ட ஒரு பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கு ஆபத்து இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னிடத்தில் இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பதில் ஏதாவது ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் அல்லது என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் கனவிலும் நினைத்த முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன். உனக்காக எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து பயணம் செய்கின்றேன். உனது அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஆழமாக இப்பொழுது ஒரு உண்மையை சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னவென்று நிச்சயமாக அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டு நான் எந்த விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நான் ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்துவிட வேண்டும். அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மறந்து விட்டாய் என் பிள்ளை, இதையெல்லாம் கடந்துதான் நீ உன்னை நீயே குறைவாக எடை போடாதே. சிலர் உன்னிடத்தில் ஏதாவது விஷயங்களை பேசும் பொழுது என் குழந்தை, என் தங்கமி, இது போன்றெல்லாம் மனமுடைந்து போகாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சரியாக இருந்து விட்டால் போதும். உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்குள் எப்பொழுதுமே சிக்கி தவித்ததாக உணராது. இது நமக்கு கிடைத்த ஒரு சவால்தான். இதிலிருந்து நம் வெற்றி பெற்று வர வேண்டும் என்பதனை மட்டுமே என் பிள்ளை நீ சந்தித்து எப்பொழுதும் எல்லாவற்றையும் நல்லபடியாக யோசித்து எல்லா விஷயங்களையும் சிந்தித்து விட்டால் போதும். வேறு எதையை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நல்லது உனக்கு நடக்க வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஊறிய மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக வருகிறது. வரும்பொழுது அதை அடக்குவதை விட அதற்கு பதிலோடு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கண்ணீர் துளியை சிந்த வேண்டிய இடம் தெய்வத்தின் பாதம். இந்த மனிதர்களிடத்தின் முன்னிலையில் அல்ல. எப்பொழுதும் கண்ணீர் சிந்துவாய் என்று காத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் அதனை உணர்த்தி கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க பழகினால் போதும். நான் சொல்கின்ற பெயரில் இருக்கின்ற பிள்ளையால் உன்னுடைய இல்லத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்வதை விட உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை தவிர்ப்பதற்கு இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அத்தனை உண்மைகளும் உனக்கு புரியாத புதிராக இருக்கும் அல்லவா? என் குழந்தை, வாழ்க்கையில் அடுத்தவருக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்றுதான் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை இவர் யோசிக்க மறந்துவிட்டார்கள். தன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்தியது என்பதை மறந்துவிட்டார்கள். தனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் மட்டுமே இவர்கள் கவனம் இருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை விட்டு விடுங்கள். சூழ்நிலையில் எதையெல்லாம் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இருக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்க
வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற எந்த நேரத்திலும் சரியாக பயணிக்க வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு வந்து உன்னை பயணத்தில் தொடர்ந்து வரும்பொழுது நீ எந்த நிலையிலும் தடுமாற்றம் அடையக்கூடாது. ஏனென்றால் உன் கரம் பற்றி உன்னை வழி நடத்தி செல்வது தாயாக இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் தடுமாற்றம் அடைந்திடாமல் உன் மனது உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை கூட கொடுக்காமல் விட்டுவிடும் என்பதனை என் குழந்தை நீ எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகினால் போதும். உன்னை தேடி நான் வருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கிறது உனக்கு கொடுக்கின்ற திருப்பங்கள் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் சரியான வெற்றி கொள்ள எப்பொழுதும் தயாரான நிலையில் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நாளை எப்பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் கொடுப்பதை எல்லாம் வேதனையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுத்தது போல இனி உன்னை தேடி வந்து நான் அத்தனை விஷயத்தையும் கொடுப்பேன். உன் இல்லத்தில் ஆபத்து இருக்கிறது என்பது நீ அறிந்த விஷயம். உன்னை சுற்றி தீய சக்தி நடமாட்டம் இருக்கிறது என்பதனை நீ அறிந்த விஷயம். நடமாட்டமும் அங்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடமாட்டத்தை நீ உணராவிட்டால் பிறகு இந்த தீய சக்தி எல்லாம் எப்படி அங்கே இருக்க முடியும்? இவர்களை விரட்டி அடிப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்கின்றேன். அந்த வழி என்ன தெரியுமா? அவர்களால் தான் இதை தீர்க்க முடியும் என்று பொழுது ஒரு சில இன்னொருவரை அழிக்க பிறந்தவராக இருப்பார்கள். அன்று கேட்டாய் அல்லவா என் பிள்ளையே, தெய்வத்துடைய பெயரை கொண்ட ஒரு குழந்தை உன் இல்லத்தில் இருக்கிறது. அதாவது தெய்வத்தினுடைய பெயரை வைத்து கொண்டு என்னவென்பதை தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினாலும் நீ ஒரு பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கின்றாய். உதாரணத்திற்கு உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் லட்சுமி என்ற நீ வேலன் என்று, சரஸ்வதி என்றோ, குமரன் என்றோ, முருகன் என்றோ, கந்தன் என்றோ, ஈஸ்வரன் என்றோ தெய்வமுடைய பெயர்களை பல இருக்கிறது. இவகை போல ஏதேனும் ஒன்றை நீ சூட்டி இருக்கின்றாய். அப்படி இல்லை என்றாலும் கூட நேரடியாக தெய்வத்தின் பெயரை சூட்டவில்லை என்றாலும் தெய்வத்தினுடைய வேறு அம்சங்களை பொருந்திய குழந்தை நீ சூட்டியிருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய அத்தனை அம்சங்களும் உன் குழந்தைக்கு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த குழந்தை அந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடிக்கும் என்று அர்த்தம். இப்பொழுது என் குழந்தையே, இதை உணர்ந்து உன்னை சுற்றி வருவது என்னவென்று தெரிந்து அதற்கேற்றது போல நீயும் உன் தெய்வத்தினுடைய நடமாட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். எப்பொழுதும் போல இல்லத்தின் சண்டைகளும் சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக நீ தெய்வத்தை வணங்கினால் தெய்வம் நடமாட்டம் இல்லத்தில் இருப்பதை உன்னால் உணர முடியும். ஒரு சில பிரச்சனை உன் இல்லத்தில் இருக்கின்றது. இந்த குழந்தையின் மூலமாக நிச்சயமாக தீர்த்துவிடு. இவர்களுக்குள் இருக்கின்ற சக்தியினால் அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் விரட்டி அடித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு தான். இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆபத்தை அழிக்க பிறந்திருக்கிறது. அதாவது பொதுவாகவே ஈசன் ஒருவரை தெய்வன் இந்த உலகத்தில் அளிக்கும் பொருட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன தீமைகளை எல்லாம் செய்கிறார்களோ அவர்களை அழிப்பதற்காக புதிதான ரூபத்தில் தெய்வங்களை அங்கே படைக்க அனுப்பியிருக்கின்றார். அப்படியானால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த குழந்தை தெய்வத்தினால் அனுபவிக்கப்பட்டவர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எப்படி ஒழியும் என்று உனக்கு அப்பன் சொல்கின்றேன். அப்பன் விளையாட்டு காட்டுகிறேன். நேரமெல்லாம் போதாமல் எதனையும் பேசுகிறாய் என்று நினைக்கக்கூடாது. என் குழந்தையே,
உன்னுடைய இல்லத்தில் இந்த தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் பொழுது, அதாவது முருகன் இங்கே வா என்று அழைக்கும் பொழுது, லட்சுமி இங்கே வா என்று அழைக்கும் பொழுதும் சரி, நீ இவர்கள் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அங்கே தெய்வத்தின் சக்தி பெயரை கேட்ட பிறகு அங்கே அதிக சக்திகளாக மாறிவிடுகிறது. அந்த தீய சக்தி இருக்க முடியாமல், அந்த தீய சக்தியினால் அங்கு தங்கி இருக்க முடியாமல், இது ஒருபோதும் முடியாத காரியம், இது என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை எப்பொழுதும் இருந்து விட்டால் போதும். அப்பொழுது அந்த தெய்வத்தின் பெயரை எல்லாம் நீ அழைக்கும் பொழுது அந்த தீய சக்தியானதுக்கு பயத்தில் அது இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும், விரைவாக வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். என் குழந்தையே, இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீயாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தெய்வத்தின் குழந்தை, தெய்வம் ஒன்று என்று சொல்வார்கள். நிச்சயமாக அந்த தெய்வம் உன்னை காக்க வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்று என்றென்றும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதிர்பாராத சூழ்நிலைகளில் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்கும் உனக்கான நம்பிக்கை என்றென்றும் நிறைவாக கொடுக்க வருகின்றார். இவர்களின் பெயர்களை சொல்லி அழைத்து உன் இல்லத்தின் தெய்வத்தின் சக்தியை எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் வேண்டும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறப்போகின்ற வெற்றியை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் போதும். நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் கடந்து நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். மறந்து விடாதே, புரிந்து கொள். ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக தொடங்கி இருக்கிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். என் செல்ல குழந்தையே, உன் அப்பன் எனக்கு என்றும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு வேண்டியவற்றை இந்த அப்பன் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.